சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 10/10/2025 வெள்ளிக்கிழமை, புரட்டாசி மாதம் 24ஆம் நாள், சதுர்த்தி திதி இன்று இரவு 7:39 வரை, கிருத்திகை நட்சத்திரம் இன்று மாலை 5:31 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக ரோஹிணி, ஹஸ்தம், திருவோணம் ஆகிய சந்திரனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள நல்ல திருப்புமுனையான சம்பவங்கள், இனிமையான அறிமுகங்கள் நடக்கக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ஏதேனும் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய செயல்களை செயல்படுத்தி அதன் மூலமான வெற்றிகள், லாபங்கள், பணவரவுகளை அடையக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேசராசிக்காரர்களுக்கு பணவரவுகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சந்திரன் இன்றைக்கு 2ஆம் இடத்துல உச்சம் என்கின்ற அதி உன்னத நிலைமையில் போய் உட்காந்துருக்கிறார். பொதுவாகவே 2ல் சந்திரன் இருந்தாலே வயதிற்கேற்றார் போல ஒரு குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு அந்த குடும்ப பிரச்சனைகள் ஓயக்கூடிய தன்மை, கொஞ்சம் பண வரவை எதிர்பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி வருமா, நாளைக்கு வருமா, இதில் லாபம் கிடைக்குமா, அல்லது சம்பளம் வந்துருமா, அல்லது தொழிலில் இது வரைக்கும் ஒரு இழந்த பணங்கள் திரும்ப வருமான்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு அந்த நாளில் பணம் வரக்கூடிய அமைப்புகள் நடக்கும். பெரியவங்களுக்கு பார்த்திங்கன்னா சொல் பலிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். இன்றைக்கி வாங்க இதை நான் செஞ்சு கொடுத்துட்றேன் அப்படின்னா அந்த செஞ்சு கொடுக்கக்கூடிய அமைப்புகளாம் இருக்கக்கூடிய ஒரு நிம்மதியான நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 4ஆம் அதிபதி இன்றைக்கு 2ஆம் வீட்டில் போய் உச்சத்தை அடைந்திருக்கிறார் இல்லையா. வாகன யோகம் சிலருக்கு இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். கடந்த காலத்தில் இந்த வாகனம் வாங்கணும், அந்த வாகனம் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு கூட அதற்கான பண வரவுகள், பண அமைப்புகள், இப்போ வண்டி வாங்கணும்னா ஏதாவது காசு பணம் வேணும், இன்னார்ட்ட கடன் வாங்கணும், அல்லது நம்மளே இருக்கிற பணத்தை ஆட்டை தூக்கி மாட்டை போடுறது, மாட்டை தூக்கி ஆட்டில் போடுறதுன்னுவாங்க. இந்த பணத்தை வச்சு ஒரு வண்டி வாகனம், இந்த மாதிரியான விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே ஓரளவிற்கு பண வருமானங்கள் நன்றாக இருக்கக்கூடிய, பண பிரச்சனைகள் தீரக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க. மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு அந்தஸ்து, மரியாதை, கௌரவம் உயரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. மதிப்பு கூடுதல் நாளுன்னு கூட இந்த நாளை சொல்லிடலாம். இது வரைக்குமே உங்களால் இதை செய்ய முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே உங்களுடைய உண்மையான திறமைகள் அடையாளம் காட்டப்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். ஒரு புத்துணர்ச்சியோடு இருப்பீங்க. காலையில் எந்திரிச்ச உடனே இந்த வேலையை இப்படி பண்ணலாமா, இந்த வேலையை இப்படி பண்ணலாமா, இவரை இப்படி போய் பார்க்கலாமா, அவரை அப்படி போய் பார்க்கலாமா, ஒத்தி வச்சிருக்கிற வேலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டே வர்றது. இன்றைக்கி முடியாதுங்க, ஒரே சோம்பலாக இருக்குங்க, நாளைக்கு பார்க்கலாங்க, நாளை கழித்து பார்க்கலாங்க, அடுத்த வாரம் பார்க்கலாம்னு தள்ளி தள்ளி கடந்த காலத்தில் போட்டு இருந்த எல்லா வேலையும் டக்குன்னு இன்னைக்கு நீங்கள் முடிச்சிடுற நாளாகவும் இந்த நாள் இருக்கும். ஆக என்ன, காலையில் சுறுசுறுப்பாக எழுந்திரிச்சு வெளியே போகக்கூடிய வேலைகள் எல்லாம் 90% முடிக்கக்கூடிய அமைப்புகளாக இந்த நாளாக ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்கு. பெரிய சோதனைகள், பெரிய துக்கங்கள்லாம் எதுவும் இல்லை. எதையும் ஒரு தைரியமாக சமாளிக்கக்கூடிய நாளாகவும், ஏதேனும் ஒரு நல் வாய்ப்புகள், நல்ல அறிமுகங்கள் இருக்கக்கூடிய ஒரு சுப நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. மிதுனராசிக்காரர்களுக்கு தனாதிபதியான சந்திரன் இன்றைக்கு 12ஆம் இடத்துல மறைந்து அதே நேரத்தில் உச்சமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இன்னும் பார்த்தீங்கன்னா இப்போ தான் அவர் பௌர்ணமியை விட்டு விலகி வந்திருக்கின்ற ஒரு உன்னதமான நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. செலவுகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். செலவிற்கேற்ற பண வருமானங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு, நற்செலவுகள்னு சொல்லப்படக்கூடிய சுப செலவுகள் வரக்கூடிய அமைப்பாக இந்த நாள் இருக்கும். குழந்தைகளுக்கு தேவையான ஏதாவது ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறது, குழந்தைகளுக்கு தேவைன்றதை இன்றைக்கே சேர்க்கக்கூடிய அமைப்புகள், அல்லது பிள்ளைகளுடைய வேலை, திருமணம் சார்ந்த விஷயங்கள், கல்வி சார்ந்த விஷயங்களில் சுப செலவுகள் இருக்கக்கூடிய தன்மை என செலவுகள் இருந்தாலும் கூட அதற்கேற்ற வருமானங்கள் வரக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா வீட்டிற்கு பொருள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. குறிப்பாக பெட்ரூமில் ஒரு பீரோ வைக்கணும், பெட்ரூமில் இருக்கிற கட்டில் மாற்றணும், இந்த கட்டில் வாங்கணும், அந்த கட்டில் வாங்கணும், செய்யவே சொல்லிடலாம். எதுக்கு நம்ம வெளியில் வாங்கிக்கிட்டு நீண்ட நாட்கள் உழைக்கக்கூடிய அமைப்பு, 5 வருஷம் 10 வருஷம் இருந்தால் போகாத, ஒரு 30 வருஷத்துக்கு இருக்கணுன்ற மாதிரியாக எதிர்காலத்திற்கு தேவையான ஒரு பொருட்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இன்றைக்கு அப்படியே மிதுன ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு. மிதுனத்திற்கு யோக நாளுங்க இன்னைக்கு.
கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் அதீத உச்சம் என்கின்ற அற்புதமான நிலைமையில் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். எல்லாம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பணவரவுகள் நன்றாக இருக்கும், தொழில் நன்றாக இருக்கும், வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, வியாபார பெருமக்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த போட்டிகள் ஒழியக்கூடிய ஒரு அமைப்பு. இவரை ஜெயிக்கவே முடியாது, இதை ஜெயிக்கவே முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே உங்கள் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை அதை ஜெயிக்க முடியும் என்கின்ற எல்லா விதத்திலும் தெளிவுகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு மனக்கட்டுப்பாடுகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. நம்மக்கிட்ட இந்த பலவீனம் இருக்குது, இந்த தேவையில்லாத கெட்ட பழக்க வழக்கங்கள் இருக்குது, நம்மக்கிட்ட தேவையில்லாத இந்த விஷயத்தில் தலையிடுகிறோம், அல்லது ஒருவருடைய நட்பு தொடர்பு நமக்கு தேவையில்லாதது, இதன் மூலமாக இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கின்றன, இதன் மூலமாக செலவு வருது, இதன் மூலமாக நன்மதிப்பு கெடுது, இது மூலமாக குடும்பத்தில் கெட்ட பேர் இருக்குது. இந்த மாதிரியான ஒரு அனலைஸ் பண்ணக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு கடகராசிக்காரர்களுக்கு நமக்கு தேவையில்லாத ஒன்றை விட்டு விலகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. கடகராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு செலவுகளை பயணங்களை குறிக்கக்கூடிய சந்திரன் இன்றைக்கு 10ஆம் இடத்துல வலிந்து உச்சமாக இருக்கக்கூடிய பெரிய நல்ல நாள் இன்றைக்கு. ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு கண் திறந்தார் போல ஏதாவது வழிகள் பிறக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இதை இப்படி செய்யலாமே, இதை அப்படி செய்யலாமே, அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் வந்துடாது. ஒரு கதவு அடைத்தால் இன்னொரு கதவு திறக்கும் என்பதற்கு ஆதாரமாக சில பல அமைப்புகள் உருவாகக்கூடிய ஒரு அருமையான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. உணவுப் பொருட்கள், பெண்களுக்கான ரெடிமேட் ஆடைகள்லாம் தயாரிக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு திருப்பு முனை சம்பவங்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். மாணவ பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே கல்வி நிலையங்களில் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு கண்டிப்பாக உண்டு. எதிலும் ஒரு சிறப்பு அமைப்புகள், வழிகாட்டுதல்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள், அவரவருடைய வயதிற்கேற்றார் போல ஒரு ஆசிரியர்கள் நமக்கு நல்ல விதமான ஒரு அட்வைஸை சொல்லக்கூடிய அமைப்புகள், தொழிலாளர் பெருமக்கள் எல்லாருக்குமே நிர்வாக அமைப்புகளில் இதுவரைக்கும் இருந்து வந்த முரண்பட்ட மோதல் அமைப்புகள்லாம் அப்படியே விலகக்கூடிய அமைப்பு, சிலருக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த ஒன்று நடக்கக்கூடிய தன்மை என சிம்மராசிக்காரர்களுக்கு முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு லாபாதிபதியான சந்திரன் இன்றைக்கு பாக்கியத்தில் உச்சமடைந்திருக்கக்கூடிய தந்தை தாய் விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. தொட்டது துலங்கக்கூடிய நாளாக இன்றைக்கு நாளைக்கு அமையும். மனசே கொஞ்சம் தைரியமாக இருக்கும், லாபங்கள் கிடைக்கும், பணவரவுகள் வரும், சட்டப்பூர்வமான விஷயங்களில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. கடந்த காலங்களில் இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு தோல்வி மனப்பான்மை விலகக்கூடிய அமைப்பு, அப்பாவின் ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தது விலகக்கூடிய அமைப்பு, சொந்த ஊர் சார்ந்த விஷயங்கள், பூர்வீகம் சார்ந்த விஷயங்களில் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு, ஊரில் குத்தகைக்கு விட்டிருந்த வீடு காடு வீடு இதெல்லாம் கொஞ்சம் பணம் வராதது எல்லாத்திற்கும் டக்குன்னு ஒரு நாள் இன்றைக்கி போய் பார்த்துட்டு வந்துடுவோமான்ற மாதிரியாக ஒரு சிறு பயணம் அமைஞ்சு சொந்த ஊர் சார்ந்த விஷயங்களில் நல்லவைகள் நடக்கக்கூடிய நிலைமைகள் இன்றைக்கு உண்டு. சிலருக்கு ஒரு ஆன்மீக தொடர்புகள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். குலதெய்வத்தை போய் பார்த்துட்டு வந்துடலாம். குலதெய்வ தரிசனம், இஷ்ட தெய்வ தரிசனங்கள், அல்லது ஒரு கோவில் கும்பாபிஷேகத்திற்கு ஒரு சேர்ந்தார் போல் எல்லாரும் சேர்ந்து ஒரு நன்கொடை வாங்க கிளம்பலாம். இந்த மாதிரியான ஆன்மீக தொடர்புகளின் மூலமாக சந்தோஷம், நிம்மதியை அடையக்கூடிய அருமையான நாளாக அமைஞ்சிருக்குங்க கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு சந்திரன் 8இல் மறைகின்ற சந்திராஷ்டம நாள் இன்றைக்கு. ஆனாலும் சந்திரன் இன்னும் சதுர்த்தி திதியிலேயே தேய்பிரையாகத்தான் இருக்கிறாரு. ஆனாலும் இன்னும் தன்னுடைய முழு பொலிவையும் இழக்காத ஒரு நல்ல அமைப்பில் இருக்கிறதுனாலையும் வேறு எந்த விதமான பாபத் தொடர்புகள் இல்லாத ஒரு காரணத்தினாலேயும் மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஆனால் சந்திரன் 8இல் மறைஞ்சாலே கொஞ்சம் மனசு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். ஆக வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய, வேலை தொழிலை பாதிக்கக்கூடிய எந்த முடிவுகளையும் இன்றைக்கி எடுக்கக்கூடாது. ஒரு குடும்பத்தை மாற்றுறது, வீடை மாற்றுறது, வேலையை மாற்றுறது, தொழிலை மாற்றுறது, இதை விட்டுறது, இதை ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரியான விடுவதும் வேண்டாம், ஆரம்பிக்கிறதும் வேண்டான்ற ஒரு புதிய துவக்கங்கள் தேவையில்லாமல் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கனால தள்ளி வைக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பு. அதே மாதிரி இந்த ஃபேக் கால்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஸ்கேம்னு சொல்கிறோம் இல்லையா, மோசடி பண்ணக்கூடிய காலெல்லாம் இன்றைக்கி தான் வரும்ன்றதுனால இன்றைக்கு அந்த வரக்கூடிய ஒரு கால்கள், ஓடிபி சொல்லக்கூடிய விஷயங்கள், அந்த லிங்க் அழுத்து, இந்த லிங்க் அழுத்து, இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய, பண விவகாரத்தில் நிதானமாக இருக்க வேண்டிய சந்திராஷ்டம நாளாக அமைந்திருக்குதுங்க துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு.
விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதியான சந்திரன் இன்றைக்கு 7ஆம் இடத்துல மிகப்பெரிய அளவில் உச்சம் என்கின்ற அமைப்பை அடைந்திருக்கிறார். கணவன் மூலமாகவோ மனைவி மூலமாகவோ நல்ல மன சந்தோஷங்கள் வருமானங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். கணவன் பேரில் இருந்து வந்த ஒரு கருத்து வேறுபாடுகள் விலகக்கூடிய தன்மை விருச்சிக ராசிக்கார சகோதரிகள் எல்லோருக்குமே இன்றைக்கு உண்டு. அவருடைய ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கும் அதிலிருந்து கொஞ்சம் நிவர்த்திகள் கிடைக்கும். இளைய பருவத்தினருக்கு யார் கணவன் யார் மனைவி என்பதற்கான அடையாளங்கள், காதல் வரக்கூடிய அமைப்புகள், சிலருக்கு ஏற்கனவே நண்பர்களாக இருக்கக்கூடியவர்களை ப்ரொப்போசல் பண்ணக்கூடிய அமைப்புகள் என சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் இதுவரைக்கும் இருந்து வந்த தயக்கங்கள் விலகக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. நண்பர்களுக்குள்ள கூட இதுவரைக்கும் இருந்து வந்த மன கருத்து வேறுபாடுகள் கஷ்டங்கள் எல்லாம் ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறதன் மூலமாக நீங்களே தேடி போய் இன்றைக்கி மன்னிப்பு கேட்பீங்க. விருச்சிகராசிக்காரர்களுக்கு மன்னிப்பு கேட்குற வழக்கமே இருக்காது. இருந்தாலும் இன்றைக்கு என்னமோ ஒரு பெருந்தன்மை உங்களோட இன்றைக்கி வந்துடும். சரி பரவாயில்ல, இவர்கிட்ட தானே மன்னிப்பு கேட்குறோம், அவர்கிட்ட தானே மன்னிப்பு கேட்குறோம், போனால் போது, நம்முடைய நண்பர் தானே, நம்முடைய உறவு தானே, என்னுடைய காதலன், என்னுடைய காதலி, என்னுடைய கணவன், என்னுடைய மனைவி, இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் பெருந்தன்மையாக விட்டு போய் கொடுத்து உறவை மேம்படுத்தக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க விருச்சிகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு சாதகமற்ற பலன்களை தரக்கூடிய 8ஆம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கு 6ஆம் இடத்தில் உச்சனாக இருக்கிறார். கடன் தொல்லைகள் நீங்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். எதிர்ப்புகள் அப்படியே அடிபணியக்கூடிய வலுவிழக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். யார் உங்களை எதிரியாக நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இன்றைக்கி கெடுதல்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. நீங்களாக யார் வம்புக்கும் தனுசு ராசிக்காரங்க போக மாட்டீங்க. பெரும்பாலும் எல்லா தனுசு ராசிக்காரர்களும் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை உடையவர்களாக இருப்பீர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு கூட போன வருடம் நடந்து வந்த சில ஒரு மாதிரியான எதிர்ப்பு அமைப்புகள்லாம் இப்போது வலுவிழக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அப்படியே தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு. நல்ல வேலை மாற்றங்கள் இன்றைக்கும் நாளைக்கும் உண்டு. வேலையை விட்டுறலாமா நினைக்கிறவங்களுக்கு அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் வந்துடாது. வேலையவே விட்டால் கூட நல்ல இன்னொரு வேலை கிடைக்கும். தொழில் நல்லா இருக்கும். கடன்களை அடைக்க முடியும். எதிர்ப்புகள் விலகும். மிக மிக முக்கியமாக ஆரோக்கியம் கைவிடப்படாத ஒரு நல்ல அமைப்பில் இருக்கும். ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம். எதுலேயும் ஒரு கட்டுப்பாட்டோடு தான் இருப்பீங்க. சுகர் இப்படி வந்துருச்சு, பிபி இப்படி வந்துருச்சு, இப்படி சொல்கிறாரு, டாக்டர்கிட்ட போனால் இதயத்தில் அடைப்பு இருக்குமா, அப்படி இப்படிலாம் பயமுறுத்துறாரு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எதாக இருந்தாலும் உங்களால் கட்டுப்பாட்டோடு சமாளிக்க முடியும். மருத்துவம் பலிக்கும் என்கின்ற நம்பிக்கை வரக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு 7ஆம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கு 5ஆம் இடத்துல உச்சம் என்கின்ற நிலைமையை அடைஞ்சிருக்கிறார். மிகப்பெரிய சந்தோஷமான நாளாக இந்த நாள் இருக்கும். ஒரு அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். அவரவருடைய முயற்சிக்கு ஏற்றாற் போல ஒரு 100 ரூபாய்க்கு நீங்கள் இன்றைக்கு ஏதாவது ஒரு முயற்சியை பண்ணுறீங்கன்னு சொன்னால் ஒரு 80% 80 ரூபா கிடைக்கக்கூடிய அளவிற்கு அந்த பலன்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். குழந்தைகள் பேரில் இது வரைக்கும் இருந்து வந்த ஒரு கலக்கங்கள், ஒரு இதெல்லாம் விலகக்கூடிய அமைப்பு. தூரத்தில் படிக்க போயிருக்கு குழந்தை. நான் இங்கே இருக்கிறேன், மதுரையில் இருக்கிறேன், சென்னையில் படிக்குது குழந்தை, ஹாஸ்டலில் தங்கி படிக்குது, என்ன பண்ணுதோ ஏது பண்ணுதோ, சென்னையில் வேலைக்கு போயிருக்கு, தனியாக எப்படி சமாளிக்குதோ, ஒரு சோறு கூட ஒரு ஆக்கிக்கு தெரியாது, ஹாஸ்டலில் போய் எப்படி கஷ்டப்படுதோ தெரியலையேன்ற மாதிரியாக ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் பெண் குழந்தை ஆண் குழந்தையை பிரிந்திருக்கக்கூடியவர்களுக்கு குழந்தைகளிடமிருந்து நல்ல தகவல்கள், அவர்கள் மீது நம்பிக்கை வரக்கூடிய ஒரு செய்கைகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குங்க. 40-45 வயதுக்கு மேற்பட்டவர்கள் எல்லாருக்குமே வாழ்க்கையுடைய ஆதாரம் அடையாளம் காட்டப்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். கடந்த காலத்தில் ஒரு 7-8 வருஷமாக இருந்து வந்த கஷ்டங்கள்லாம் இனிமேல் இருக்காது. இனிமேல் எல்லாத்துலேயும் நல்லா இருப்போம்ன்ற ஒரு நம்பிக்கை பிறக்கக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு 6ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல உச்சனாக இருக்கிறார். தாய் தந்தைகிட்ட இன்றைக்கி ஏதாவது மனக்கசப்புகள் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கும். அம்மா சொன்ன பேச்சை கேட்க முடியாத ஒரு நாளாக இந்த நாள் இருக்கும். அல்லது நம்ம சொல்கிற ஒன்றை அம்மா சம்மதிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பாக இருப்பாங்க. நீ இப்படி கேட்ப, கரெக்டு தான், அதுக்காக நான் உடனே ஒத்துக்கணுமா என்ன என்ற மாதிரியாக தாய்க்கும் மகளுக்கும் தாய்க்கும் மகனுக்கும் முரண்பாடுகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு பார்த்திங்கன்னா கடன்கள் வாங்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ஐயா, ஏற்கனவே கடனால் போய்ட்டு முழுகிக்கிட்டு இருக்கிறேன், மறுபடியும் கடன் வாங்கணுமானா ஏற்கனவே இருக்கக்கூடிய கடனை அடைப்பதற்கான ஒரு வருமான வழிகளுக்காக மேலும் சிறிய கடன்கள் ஏற்பட்டு அது வளர்ச்சிக்கான கடனாக மாறக்கூடிய, இனிமேல் கும்பராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக கஷ்டம் இல்லை. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னும் ஜன்மச்சனி விலகின பாடில்லை. அவங்களும் சில பேர் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க பண விவகாரங்களில். இந்த பண விவகாரங்கள் நேர்பட சீர்பட அமைவதற்கான ஒரு புதிய கடன்கள் அமைந்து அதன் மூலமாக வளர்ச்சிகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். வியாபார பெருமக்களுக்கு நன்றாக இருக்கிறது. தொழில் முனைவோர் எல்லாருக்குமே ஒரு நிம்மதிகள் ஏற்படக்கூடிய, வருமானம் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் கும்பத்திற்கு இன்றைக்கு.
மீனராசிக்காரர்களுக்கு பஞ்சமாதிபதியான சந்திரன் இன்றைக்கு 3ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறார். ஊக்கமது கைவிடல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதற்கு என்ன அர்த்தம்னா தன்னம்பிக்கையை விட்டுறாதீங்கன்னு அர்த்தம். இன்றைக்கு இருக்கக்கூடிய என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சில மாதங்களுக்குள்ள விலகும் என்பதற்கான நம்பிக்கை ஆதார அடிப்படை நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. உண்மையிலேயே ஜன்மச்சனி காரணமாக மீனராசிக்கார இளைஞர் பருவத்தினருக்கு கொஞ்சம் மனக்கலக்கங்கள் இருக்கத்தான் செய்கிறது என்பது தான் உண்மை. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன ஏதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி தன்னை சுற்றி ஒரு மாதிரியான சூழல் இருப்பதை நீங்கள் இப்போது உணர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு கூட ஒன்றும் பெருசாலாம் நடந்துடாதுங்க, நல்லா தான் இருக்கும். சில பல அனுபவங்கள் வாழ்க்கைக்கு தேவைதான். காசுனா என்னன்னு தெரியணும்னா பணம் இல்லாத சூழ்நிலையில் தான் பணத்தோட அருமை தெரியும். அந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இப்போது அப்படியே மீனராசிக்காரர்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் பெரியவர்களுக்கு அதை ஒரு சமாளிக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும். இளைய பருவத்தினர் குறிப்பாக ஒரு 20-30 வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு சின்ன சின்ன தடங்கல்கள் இருந்தாலும் எதையும் சமாளிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. 40-50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தொழில் முன்னேற்றங்கள் இருக்கும். தொழிலில் வேலையில் உங்களை போல உண்டுமான்ற மாதிரியான பேர் புகழ் ஒரு மாதிரியாக நல்ல அமைப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாகவே அமைஞ்சிருக்குங்க மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே. இன்றைக்கு இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர் கேட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கேள்வி. சில பேருக்கு ஜோதிடம் பார்க்க போகும்போது அந்த ஜோதிடர் என்ன சொல்கிறாரு, இவருக்கு தண்ணியில் கண்டம் இருக்குது பார்த்துங்கன்னு சொல்கிறார். குழந்தைய தண்ணியில் விட்டுறாதீங்க. ஒரு பெரிய நீர்ப்பரப்பு, ஒரு ஆற்றுக்கு போகிறீங்க, அதுக்கு போகிறீங்க, இதுக்கு போகிறீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருங்கன்னு சில ஜோதிடர்கள் முன்னெச்சரிக்கையாக சொல்கிறாங்க இல்லையா. இன்னும் சில பேரை பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்கும் ஒரு மாதிரியான அந்திம கால முடிவுகள் இருந்தால் சில பேருக்கு தண்ணியில் தான் அந்த கண்டம்னு சொல்லப்படக்கூடிய சில அமைப்புகள் அந்திம காலங்கள் இருக்காது. அப்போ இந்த தண்ணியில் கண்டம் அப்படிங்கிறத எப்படி ஜோதிடத்தில் கணிக்க முடிகிறது என்பதை ஒரு நீண்ட கேள்வியாக இன்றைக்கு சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர் கேட்டிருக்கிறார். உண்மைதான், தண்ணியில் கண்டம் என்பது எல்லாருக்கும் எல்லா மாதிரியான முடிவுகள் ஏற்படுகிறது இல்லை. ஒருவருக்கு நிலத்தில், ஒருத்தருக்கு நீரில், ஒருத்தருக்கு நெருப்பில், ஒருவருக்கு இயல்பான ஒரு அமைப்பில் நடக்கிறது என்பதுனா தண்ணியில் கண்டம் இருக்கிறத எப்படி ஜோதிடத்தில் கணிக்கிறதுனா தண்ணிக்குரிய காரகமான கிரகம் சந்திரன், 2வதாக சுக்கிரன். நீர் கிரகங்கள் 2, முதல் நிலை நீர் கிரகம் சந்திரன், 2ஆம் நிலை நீர்க்கிரகம் சுக்கிரன். அப்போ எவர் ஒருவருக்கு சந்திரன் வலிமையின்றி இருக்கிறாரோ, பாபத்துவமாக இருக்கிறாரோ, அமாவாசையை நோக்கி நெருங்கி கொண்டு இருக்கிறாரோ, சனியோடு சேர்ந்திருக்கிறாரோ, ராகு கேதுக்களோடு சேர்ந்திருக்கிறாரோ, அப்போது அந்த பாபத்துவமான நிலைமையில் அவருக்கு நீர் சார்ந்த விஷயங்கள் எதுவுமே நன்றாக இருக்காது. ஒருவர் தண்ணியில் பிழைக்கிறார், தண்ணியை பார்த்தபடி பிழைக்கிறார், நீர்வாழ் உயிரினங்களால் மீன், நண்டு இந்த மாதிரியான விஷயங்கள். மீனவ பெருமக்கள் எல்லாருக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா சந்திரன் மிகப்பெரிய அளவில் சுபத்துவமாக வலுத்திருக்கும். 6 கடற்கரையோரங்கள் இருக்கக்கூடியவர்கள், நீரை பார்த்து பயப்படாதவர்கள் எல்லாருக்குமே சந்திரன் சுபத்தன்மையோடு இருப்பார். சந்திரன் சுக்கிரனால் பார்க்கப்பட்டோ, குருவோடு இணைந்து குருவால் பார்க்கப்பட்டோ, தானே பௌர்ணமிக்கு முன்பின்னாக இருக்கக்கூடிய சூழல்கள், தானே கேந்திர கோணங்களில் வலுவாக இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா தண்ணியை பார்த்து பயப்படாமல் தண்ணியை பார்த்து சந்தோஷப்படுறவராக இருப்பார். மரைன் இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீர் ராசிகள்னு சொல்லப்படக்கூடிய கடகம், மீனம், விருச்சிகம் இந்த 3 ராசிகளோடு சுபத்துவம் என்று சொல்லப்படக்கூடிய குரு சுக்கிர தொடர்புகள் ஏற்பட்டு சந்திரன் வலுத்திருப்பார்கள். இதற்கு மாறாக தண்ணியை பார்த்து பயப்படுறவங்க எல்லாருக்குமே சந்திரன் இருள் தன்மையோடு பாபத்துவமாக இருக்கும் பொழுது இந்த கடகம், விருச்சிகம், மீனம் ஆகிய இந்த 3 பாவகங்கள் கொஞ்சம் பாபத்துவத்தன்மையில் இருள் தன்மையோடு இந்த வீடுகளில் சனி செவ்வாய் ராகு கேதுக்கள் இருக்கும் பொழுது அவர்களுக்கு தண்ணியை பார்த்து பயப்படுகின்ற தன்மை, தண்ணீரால் ஆனக்கூடிய பொருட்களால் லாபம் இல்லாத தன்மைகள் இருக்கும். சந்திரன் எப்போது 8ஆம் இடத்தோடு 6ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளுகிறாரோ இப்பொழுது நான் சொன்ன இந்த கடகம், விருச்சிகம், மீனம் ஆகிய பாவகங்கள் 6-8 பாவகங்களாக வரும் பொழுது அவருக்கு தண்ணியில் விபத்து, தண்ணியில் கண்டம், தண்ணியில் ஏதாவது ஒரு அந்திம முடிவுகள் இருக்கும் என்பதை ஜோதிடத்தில் முன்கூட்டியே கணிக்க முடியும் அந்த தசாபுக்தி அமைப்புகளின் அடிப்படையில். விருச்சிகம் 8ஆம் வீடாக வருகிறது என்று வைத்துக்கொள்வோம். மேஷலக்கணக்காரருக்கு விருச்சிகம் 8ஆம் வீடாக வரும். அவருக்கு கடகத்தில் பாபத்துவ சந்திரன் இருக்கிறார், அல்லது கடகமும் விருச்சிகமும் ஏதோ ஒரு வகையில் பாபத்துவ தொடர்புகள் இருக்குதுன்னு சொன்னால் அவருக்கு அந்த குறிப்பிட்ட காலம் 70 வயசு வருது, 60 வயது வருது, அந்திம காலம் வரக்கூடிய காலகட்டங்களில் நீரால் அவருக்கு அந்திம அமைப்புகள் கண்டம் இருக்கும் என்பதைத்தான் இந்த ஜோதிடர்கள் கொஞ்சம் முன்கூட்டியே கணிச்சு சொல்கிறாங்க. இதைத்தான் குழந்தையாக இருக்கும் பொழுது அல்லது ஒரு நடுத்தர வயதுகளில் வரும்போது தண்ணியில் போகும்போது வரும்போது கொஞ்சம் கவனமாக இருங்கன்னு சொல்கிறாங்க. ஆக உண்மையிலேயே நீர் சார்ந்த கிரகமான சந்திரன் பாபத்துவம் பெற்று
நீர் ராசிகளான கடகம், விருச்சிகம், மீனம் ஆகியவை கொஞ்சம் பாவக்கிரகங்களின் ஆளுமையில் இருக்கும் பொழுது அந்த தசாபக்தி அமைப்புகள் இந்த வீடுகளில் அமர்ந்த கடகம் சார்ந்த, தண்ணீர் சார்ந்த, சந்திரன் சார்ந்த தசாபக்தி அமைப்புகள் வரும் பொழுது அவருக்கு தண்ணீல கண்டம் என்பதை முன்கூட்டியே யூகித்து சொல்லப்படுகிறது என்பதுதான் உண்மை. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் அடுத்த ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.